ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒரு வழியில நடப்பதற்கு அநேக சத்தியத்தின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுத்து வராங்க. அதுக்காக கர்த்தருக்கு முதலாம் நம்ம நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நாம் இந்த மாதத்தோட வாக்குத்தத்தத்தை தியானிச்சு வரோம். அதனுடைய கடைசி பகுதி நம்ம கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இந்த உடன்படிக்கையின் வருடம் எல்லா மனிதரோடும் உடன்படிக்கைங்கிற தலைப்புல ஆண்டவர் பேசினார். நமக்கு முன்பாக போகிற தேவன் எதற்காக போகிறார் என்று சொல்லி பார்த்து ஏன் அவர் முன்ன போகணும் அப்படிங்கிற தலைப்புல ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இப்ப அவர் நமக்கு முன்னால போகணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காரியத்தை பார்த்துருக்கோம். ஆண்டவர் கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுங்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இருப்பதனால நம்ம தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாதுங்கிற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஏன்னா உலகம் பயப்படுற பயம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. உலகத்தார் பயப்படுற பயம் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்வில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே நேரத்துல தைரியம் என்பது சுயமா வரக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் வர வேண்டும் என்கிறதுதான். சுய தைரியம் ஆகாது என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவா நம்மோடு கூட பேசினார். சரி, இன்னொன்று கடைசியாக ஆண்டவர் நமக்கு முன்னால போகணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்தவங்க வாசிங்க. இன்றைய நாளிலும் உபாகமும் 29வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமும் 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. ரைட். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. அப்போ நான் விரும்புகிற காரியம் ஆண்டவர் நமக்கு முன்னால போகணுங்கிறது விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா அவர் முன்பாக போய்விட்டார் என்று சொன்னால் எல்லாமே என் வாழ்க்கைக்கு சகலமும் தெளிவாய் கிடைச்சிடும் இல்லையா? எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். அவர் என்ன முன்னால போனா எல்லாம் கிடைச்சிடும். இப்ப நான் ஒண்ணுதான் விரும்ப போறேன், ஒண்ணுதான் செய்ய போறேன். எனக்கு முன்னால அவர் போகணும், இதுதான் விருப்பம். அப்ப அந்த விருப்பம் செய்வதற்கு, அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு, அது நமக்கு வாய்க்கும்படிக்கு என்ன செய்யணுமா? அதன்படி செய்யணும். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. நல்லா கவனிக்கணும். ஆண்டோடைய வார்த்தையில தெளிவா சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கணுங்கிறார். அப்பதான் அந்த பரிசுத்த ஆவியம் நம்ம கூட வந்து அந்த தைரியத்தையும் பயம் இல்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். உண்மைதானே இல்லையா? உண்மைதானே. ஏன்னா இன்னைக்கு வசனத்தின்படி நடக்காம பயப்படாமலும் தைரியமா இருக்க ஆட்களும் உண்டா இல்லையா? உண்டு. வசனப்படி நடக்கணும்னா ஆனா அவங்களுக்கும் ஒரு சுய தைரியம் எல்லாங்கள் உண்டு. அந்த தைரியம் கர்த்தருக்கு முன்பாக பலன் அளிக்காது. அவங்க உலகத்தையே தூக்குற மாதிரி தைரியம் இருந்தாலும் சரிதான், உலகத்தையே கலக்குறது தைரியம் இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் கூட இல்லைன்னா அது அவங்களுக்கு அது வேஸ்ட். புரிஞ்சுட்டா புரியலையா? ஆமாண்ணே. 2 காரியத்தால முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வசன்படி நடக்காம தைரியம் பயப்படாம வாழ்ற வாழ்க்கையும் தவறானது. அதே நேரத்துல நான் வசன்படி நடக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ள பயமும் தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குனாலும் நான் சரியில்லைன்னு அர்த்தம். விளங்குதா விளங்கலையா? ஆமாண்ணே. நான் வசன்படி நடக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ள என்ன செய்யல, இன்னும் பயம் போகல என்றால் நாம் இன்னும் முழுமையாக தேவன் எதிர்பார்த்தபடி வசன்படி நடக்கலன்னு அர்த்தம். விளங்குதா விளங்கலையா? ஒண்ணு முற்றிலுமா வசன்படி நடக்காத ஒரு கேட்டகரி, இன்னொன்னு அறகுறையாய் வசன்படி நடக்கிறவங்க. முற்றிலும் வசன்படி நடக்காம தைரியமா இருக்கிறதும் ஆண்டவருக்கு பிரயோஜனமற்றவர்கள். அதே நேரத்துல வசனப்படி நடந்தும் பயப்படுறவர்களும் ஒரு பிரயோஜனமற்ற. ஏன்னா வசனத்தின்படி நம்ம பார்வைக்கு கரெக்டா இருக்கலாமே தவிர தேவ பார்வையில இன்னும் நான் முழுமையா இருக்கல. வசனப்படி நடக்கிறோம், பாவத்தை செய்யறதுல, கெட்ட வார்த்தை பேசுறதுல, ஆனா அப்பப்போ பொய் மாத்திரம் சொல்லிக்கிறேன், அப்பப்போ சில நேரங்களில் எரிச்சல் மாத்திரம் வந்துருது, அப்பப்போ சில நேரத்துல உலகத்தை சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் கவலைப்படுறேன். இதெல்லாம் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். விளங்குதான் விளங்கலையா? நம்ம பைபிள் வாசிக்கிற வேதம் படிக்க நடக்கிறோம், நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டோம். சூப்பர், நல்ல சேஞ்சஸ், என் வாழ்க்கையில அநேக சேஞ்சஸ். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல நான் பொய் சொல்லுகிறேன் சொல்றோமா? அதுதான் நம்முடைய காரியம். ஏன்னா நம்ம பார்வையில அது பெருசா தெரியாது, அது ஒரு பெரிய தவறாவும் தெரியாது. நம்ம ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்ல ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்த ஒருத்தர் மூலமா சொல்லி கொடுத்தது அதுதான். இப்ப நம்மகிட்ட மொத்தத்திலே 100 ரூபா தான் இருக்கு,
ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதுக்கு 100 ரூபா ஆகும். அதுல 10 ரூபா தொலைஞ்சிட்டுன்னா நம்ம என்ன செய்வோம்? சரி போட்டுன்னு விடுவோமா? சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? மொத்தத்திலேயே உங்கள்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு. ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு 100 ரூபா கண்டிப்பா தேவைப்படுது. அதுல 10 ரூபா தொலைஞ்சிட்டுன்னா நீங்க சரி இருக்கட்டும்னு விடுவோமா? விட மாட்டோம். அந்த 10 ரூபாய் தேடாம விடுவோமா? சுத்தி சுத்தி எங்கன போட்ட எங்கன மதம் மடி மனம் பதறம் எடுத்த பிறகுதான் ஒரு திருப்தி கிடைக்கும். அப்படிதானா? ஆமாண்ணே. ஒரு 1,00,000 ரூபாய் இருக்க இடத்துல ஒரு 100 ரூபா உங்களுக்கு தொலைஞ்சிட்டு, உங்களோட ரூபா கை நிறைய இருக்கு, ஒரு 100 ரூபா மட்டும் அதுல மிஸ் ஆயிட்டு, அது உங்களுக்கு பெருசா தெரியுமா? தெரியாது. சரி, விலங்குதான், உங்களுக்கு புரியுதா? அப்போ இதுல ஆமா. என்ன கற்றுக்கொள்ளணும்னா, ஆரம்பத்துல நீ ஆண்டரோடு இருக்கும்போது ஒரு சின்ன தவறு கூட ஐயோ ஏசப்பா தப்பு செஞ்சுட்டேன்னு. ஆனா நீ வாழ்க்கையில ஆண்டருக்குள்ள வளர 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 ஒரு சின்ன தப்பு பெருசா தெரியல. 1,00,000 ரூபா இருக்கும்போது 100 ரூபா தொலையும் போது எனக்கு அது பெருசா எனக்கு தெரியவில்லை. விலங்குதான் விலங்குலையா? ஆமாண்ணே. நிறைய ரூபாய் எனக்கு கை நிறைய ரூபா இருக்கும்போது ஒரு 100 ரூபா இல்ல தலைவர் லட்சக்கணக்கான ரூபாய் என்கிட்ட இருக்கும்போது ஒரு 100 ரூபாய் சாலரி காணாம போகும்போது அது எனக்கு பெருசா தெரியல. ஆனா மொத்தத்திலேயே என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு, அதுல 10 ரூபா தொலையும் போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்ல. இதுல என்ன காரியம்னா, நீ ஆரம்பத்துல ஆண்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அதுல சின்ன மிஸ்டேக் வந்தா கூட எசப்பா மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டர்ட்ட அப்புறம் இது தவறு தவறு, ஐயோ இந்த தப்பு செஞ்சிட்டமேன்னு உடனே நீ நாளுக்கு நாள் ஆண்டருக்குள்ள வளர்ந்து ஆண்டரோடு உள்ள உறவுல நீ பலப்பட்டு வசனத்தை அறிய 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 சில சின்ன தவறுகள் நமக்கு பெருசா தெரிவது இல்லை. இதுல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் பத்தியா, அதுலதான் பெரிய தப்பே இருக்கும். அதுதான் நம்மள நன்மைக்கும் நாம் தேவனுக்குள்ள வளர விடாததுக்கும் தடையா இருக்கும். சூழ்நிலையை பாக்குறோம்னான்னு பாருங்க, புரியுதா புரியலையா? புரியுதுண்ணே. இன்னைக்கு சூழ்நிலையை பாக்குறது, பாரம்பரியத்தை பார்ப்பது, இன்னைக்கு அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா நாள் பாக்குறாங்க, கசப்பு, குறை கூறுதல், பொறாமை. ஆண்டு கீழ்ப்படிவோம், ஆனா காலம் தாமதமா கீழ்ப்படிவது, நமக்கு நேரம் இருந்தா கீழ்ப்படிவது இல்லையா? இன்னைக்கு எப்படி இருக்கணும்? ஆனா என் பார்வையில நான் கரெக்டா இருக்க மாதிரியே தோணுதான் இல்லையா? ஆனாலும் ஏன் சில பயங்கள் நம்ம விட்டு போக முடியாது? ஏன் கர்த்தருக்குள்ள முழுமையா இருக்க முடியல? ஏன் கர்த்தரோடைய சத்தத்தை நம்மளால இன்னும் அதிகமா கேட்க முடியல? ஏன் நமக்குள்ள இன்னும் இப்படி இருக்கு? ஏன் இன்னும் சோர்வாவே இருக்கும்? இன்னும் ஏன் உற்சாகம் வர மாட்டேங்கி ஆண்டோடைய காரியத்துல? அதனால எதிர்பார்க்க நன்மையில ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு ஓடிக்கிட்டு இருப்போமானால் நான் ஏதோ ஒண்ணுல நல்லாத்தான் போயிட்டு இருக்க, ஆனா ஏதோ ஒண்ணுல நீ மிஸ் ஆயிருக்கிற. 1,00,000 ரூபா உன்ட்டு இருக்கிற 100 ரூபா போனதை நீ அசால்ட்டா நினைக்கிற. அந்த எதுல நீ அசால்ட்டா நினைக்கிறியோ அதை சரிப்படுத்துங்கிறார். விளங்குதா உங்களுக்கு? ஆமாண்ணே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரு எனக்கு குறை உண்டுங்கிறாரு. ஆதியில இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது? புரியுதா புரியலையா? ஆமாண்ணே. 100 ரூபா இருக்கிற 10 ரூபா தொலைஞ்சா அதே மாதிரி இருப்ப. இன்னைக்கு அதுல கவலைப்படுவோம் இல்லையா? ஆனா 1,00,000 ரூபா இருக்கும்போது இல்லையா, 100 ரூபா தொலைஞ்சா கவலைப்படுது இல்லையா? இதே மாதிரிதான் இன்னைக்கு. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், அப்ப இருந்த வைராக்கியம் இப்ப எங்கன்னு கேக்குறாரு. அப்போ நீ அசால்ட்ட நினைக்கிற, இப்போ நினைக்கிறதுல அப்ப நீ வைராக்கியமா இருந்திய. நீ தேவனுக்குள்ள வளர வளர இது பிரச்சனை உண்டு. தேவனுக்குள் வளர வளர நமக்கு வருகிற அசட்டைன்னு சொல்லலாம். உண்மைதானா? நம்ம கரெக்டா தானே இருக்கிறோம். இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? ஆண்டர் இதெல்லாம் பெருசா நினைக்க போறாரு இல்லையா? ஆமாண்ணே. அப்போ உண்மையாய் வசன்படி நடக்கணும். அவர் நீதி உள்ளவர், அவர் எப்படி நடக்கணும்? அதனாலதான் உண்மையா வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே உபாகமம் 32:4 வாசிங்க. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். விளங்குதா? என் தேவன் எப்படிப்பட்டவரோ அதே போலதான் நான் வசன்படி நடக்கணும் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவரோ அப்படித்தான் நான் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம என்ன செய்றோம்? நம்ம விருப்பப்படி நடக்கிறோம். நம்ம விருப்பப்படி பார்க்கும்போது அல்லது நம்மளுடைய சிந்தையின் அளவின்படி பார்க்கும் பொழுது நான் கரெக்ட் தான், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன். ஆனா
ஆதியில இருந்தது போல ஒரு வைராக்கியம் உண்டா? சின்ன காரியத்தை கூட மிஸ் ஆக மாட்டிய. அது மிஸ் ஆனாலும் அதை மறுபடியும் நான் லெவல் பண்ணி கொண்டு வரணும்னு நினைச்சு அதை உடனே சரிப்படுத்துவிய. இன்னைக்கு ஏன் அது அசட்டையா இருக்கிறாய்? இன்னைக்கு ஏன் அதன் மேல முக்கிய கவனம் செலுத்த முடியல? அப்படின்னு ஒன்னு அறியாமலே நீ வளர 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 நாம் ஒரு சிலையில வின் வாங்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம மிஸ் ஆகுறோம். நம்ம தற்பரிசோதனை பண்றதுல இல்லை. அதனாலதான் ஆண்டத்துல நிறைய ஊழியம் செய்யறப்பா, நிறைய விதமாய் ஆண்டருக்குள்ள நிக்கிற, முன்பு விட அதிகமா ஆண்டருக்காக இந்த செலவிடுகிற நேரத்தை. ஆனா தனிப்பட்ட உறவுல தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காததோ அதெல்லாம் முன்னால உடனே தூக்கிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் கால தாமதம் பண்ணுகிறாயே, இன்னைக்கு அதை உனக்குள்ள வைத்திருக்கிறாயே, அதை கொஞ்சம் நீ யோசித்து பாக்குறியாங்கிறார் ஆண்டவர். அப்ப நான் உனக்கு முன்னால போகணும்னா நீ என்ன செய்ய முற்று முடிய வசனத்தின்படி நீ என்ன செய்யணும்? நடக்கணுங்கிறதா ஆண்டவர் விரும்புகிறார். விளங்குதா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. அதே நேரத்துல சொல்றாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில் இருந்து புறப்படணுமா புறப்படக்கூடாதா? புறப்படக்கூடாது. ஆனா சில நேரங்களில் ஆண்டவர் இதே துதிக்கிற வாய் தான், ஒரே வாய் தான் கொடுத்திருக்காரு. அந்த துதிக்கிற வாய் தான் சில நேரத்துல மற்றவங்களை குறை பேசுகிறது, மற்றவங்களை குற்றப்படுத்துகிறது, மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறது, பிறர் செய்த பாவத்துக்கு உடன்பட்டு ஆமா சொல்லுறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் நாவை காத்து கொண்டியா? நீ எல்லாத்துலயும் கரெக்டு தான், வேதத்தோடு அதிக நேரம் செலவிடுற, ஜெபிக்கிற, எல்லாம் ஓகே. ஆனா ஆதியில இருந்த உறவில, தேவனோடு ஒரு உறவுல இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதுன்னா அதை எவ்வளவு குயிக்கா தூக்கி போடுவேன். அதே போல இப்ப இருக்கிறியான்னு பாக்குறாரு ஆண்டவர். இன்னைக்கு அதுலதான் நம்ம சரியான மிஸ்டேக் இருக்கோம். நம்ம பார்வையில நம்ம 100% கரெக்டா இருந்த மாதிரியே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் காலதாமதம் பண்ண மாதிரியே இருக்கும். நம்ம தேவைகளை ஏன் ஆண்டவர் காலதாமதம் பண்றது இல்ல? நான் சரியா இருக்கிறேனான்னு பாக்கணும். ஆதியில தேவனோடு ஒரு உறவுல முத ஸ்டெப் எடுத்து வரும்போது எது தவறுனா உடனே என் மனதுல தூக்குனா உடனே நான் தூக்கி தூர எறிவேன்ல, அது இன்னைக்கு என்கிட்ட இருக்கான்னு கேட்பாரு ஆண்டவர். இல்லையா? ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. சொன்னார் செய்வார். ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிக்கதான். ஆனா நான் அசட்டை பண்ணேன்னா அதுக்குள்ள நன்மை எழுதுவோம். அதே உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8-10 வசனத்தை வாசிங்க. உபாகமும் 30 8-10. நீயும் மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று எனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது, கர்த்தர் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். விளங்குதா இப்போ உங்களுக்கு? மனம் திரும்பி சத்தத்தை செய்து கொடுக்கணும். ஆதாயத்துக்காண்டி வேத வசனம் போய் நடக்கக்கூடாது. ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அடுத்துல இன்னைக்கு மனம் திரும்பாம ஆதாயத்துக்காண்டி வசனம் திரும்படி நடக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. தன் தேவைக்கு மாத்திரம் தேடுறவங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான். அதான் சொல்ல, நீ அது கற்பழிச்ச அப்பொழுது 9 வசனம் சொல்றாங்க, உனக்கு நன்மை உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். சொன்னதை செய்யற தேவன் தான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நடக்கல? ஏதோ ஒண்ணுல ஆதியில் இருந்த அன்புல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. முன்னால அசால்ட்டு இதெல்லாம் தவறுனா ரொம்ப பாரப்படும் என் இருதயம். ஐயோ, இந்த சின்ன இதுல கூட ஏசப்பா நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொன்ன நீ இன்னைக்கு அது பெருசா தெரியல. இந்த பொய் என்ன செய்ய போகுது? இந்த கோபம் என்ன செய்ய போகுது? இந்த கசப்பு என்ன செய்ய போகுது? இல்லையா? சூழ்நிலையை பார்ப்போம். அதுல என்ன இருக்கு? சூழ்நிலையை பார்த்து கவலைப்படுது. என்ன அவனுக்கு மாத்திரம் இப்படி நடக்கு. இதுல என்ன நினைக்கிறான்? ஆனா சூழ்நிலை பார்த்து நடக்கிறது வசன்படி நடக்கிறதுக்கு அர்த்தமா ஆகுமா? ஆகாதா?
சூழ்நிலையை பார்த்து ஒரு மனுஷன் நாம் பயந்தோமானால், கவலைப்படுமானால் அது வசனத்தின்படி நடக்கிறதா, அதுக்கு மறுத்து நடக்கிறதா? மறுத்து நடக்கிறது. மறுத்து நடக்கிறது. நமக்கு இது தெரியும். ஆனாலும் அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு இன்னைக்கும் நம்ம நிறைய நேரத்துல அது தப்பாவே தெரியல. என்ன செய்ய, எனக்கு மாத்திரம் அப்படி நடக்குன்னு நினைச்சிட்டு அசால்ட்டா கவலைப்படுறோம். ஆனா அது வசனத்தின் அடிப்படையில சரியா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லை. உண்மைதானா இல்லையா? உண்மைதானே? ஏன்னா ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுப்பாரு. எப்ப மாறுவா தெரியுமா? நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னா கண்டிப்பா கொடுத்துருவாரு. நீ அதுக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கணும். வசனத்துக்கு நான் கீழ்ப்படியவனா இருக்கணும். கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றானா கொடுத்துருவாரு. அதை அறிந்து நீதி செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு பலன் அதுதான் இருக்கு. புரியுதா புரியலையா? வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கு தத்துவத்தை சொன்னபடி படிஞ்சோம்னா பலன் உண்டு. ஆனா நம்ம அசட்டை பண்ணணும்னா நிச்சயமா அதுக்கு ஆண்டவர் பலன் தர மாட்டார். இது நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணுங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டமா இருக்கு. ஏன்னா அவர் வேதம் சொல்லுகிற அவர் உத்தமர், அவர்கிட்ட அநீதியே கிடையாது. உண்மைதானா? நீதிமான் தன் நீதியை விட்டு அநீதி செய்தான்னு நினைச்சிருங்க, நான் பிழைப்பானோங்கிற. நீ செய்யற காரியத்தை நிமித்தம் தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ எப்படி இருக்கிற, நம்ம கீழ்படிக்கிறோமாங்கிறத ஆண்டவர் நம்ம இடத்துல இன்னைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கா காரியம். உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறல்ல, செய்வேன் உனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்வேன்னா வாக்கு கொடுத்தாருன்னு செய்வார். ஆனா நம்முடைய செயல்பாடுகள் தான் நிறைய நேரத்துல கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாதபடிக்கு தடையா இருக்கு. இன்னைக்கு அதனாலதான் சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமா நான் நடக்கிறேன்னு பார்க்கணும். ஏன்னா ஆதியில இருந்த அன்பு இன்னைக்கு இல்ல. அதுதான் இன்னைக்கு முக்கிய காரணம். நீ எல்லாத்தையும் கரெக்ட் தான், உன்னை யாரும் குறை சொல்ல முடியாது. குறை சொல்ற வரைக்கும் நீ நடக்கல. உலகத்தின் பார்வையில உன்னிடத்துல எந்த குறையும் இல்ல, நீ தேவனை தேடுறது இல்ல. ஆனா தேவ பார்வையில பார்க்கும்போது நாம் ஆதியில இருந்த அன்புல குறைபட்டிருப்போம். ஆதியில இருந்த அன்புல நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் குறைபட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சுட்டி காமிக்கிற. நீ எப்படி இருக்கிற, நமக்குள்ள நம்மளை அதாவது அறியாமலே சில வேற சூழ்நிலை பார்த்து கவலை வருது, பயம் வருது, எரிச்சல் வருது, கோபம் வருது, பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறது, காலதாமதம் கீழ்படுதெல்லாம் இருக்கு என்று சொன்னால் ஆதில இந்த அன்பு குறைபட்டிருக்குன்னு அர்த்தம். அதை நான் சரிப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? சூழ்நிலை கண்டு பயம் வருதா? சங்கீதக்காரன் ஐயா தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. சங்கீதம் 3:6. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். நம்ம ஒரு பிரச்சனைக்கு பயப்படுதோம். சொல்றேன், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து 10,000 பேருக்கு நான் நினைச்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். நம்மளால ஏன் சொல்ல முடியல? வசனத்துக்கு கீழ்படிக்கிற நம்மளால ஏன் அதை சொல்ல முடியல? அதே போல சங்கீதம் 23:4 சொல்றாரு, நான் மரண இருளின் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கும் போது கோலும் தடி என்னை தேய்ச்சோம். ஏன் ஆண்டவர் வசனப்படி நடக்கிறார் சொல்றாருன்னா, நீ உண்மையா நடந்தனா உனக்குள்ள பயம் இருக்காது. அப்ப நான் எதுல மிஸ் ஆயிருக்கேன்னா ஆதியில இருந்த அன்புலதான் மிஸ் ஆயிருப்பேன். இனிமே செய்யக்கூடியது இல்ல, ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்ததுல எதுல மிஸ் ஆனன்னு பாருங்க. புரியுதா புரியலையா? இப்போ உள்ள கேட்டகரியால நீ வளர்ந்துருக்கப்பா, ஆனா பழசுல ஒரு சிலதை விட்டுட்டேங்கிறாரு ஆண்டவர். அதனாலதான் நம்மளால இன்னைக்கு முழுமையா நம்ம ஆண்டவர்களை நினைச்ச முடியல, நிற்க முடியல. அதனாலதான் இன்றைக்கும் நமக்கு சில நேரங்களில் சூழ்நிலை கண்டு பயம் வருது, சூழ்நிலை கண்டு கவலை வருது. இந்த வசனப்படி நடக்காம நான் சூழ்நிலை கண்டு தைரியமா பயப்படாமல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. வசனப்படி நடந்தும் சூழ்நிலை கண்டு பயப்படுறேன் ஆனால் அது நமக்கு சரியில்லை. நான் வசனப்படி முழுமையா நடக்கலன்னு அர்த்தம். புரியுதா? இன்னைக்கு நாம் சூழ்நிலை கண்டு எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம்.
சூழ்நிலை கண்டு நான் தைரியம் பயப்படாமல் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதுதான் இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். அதே போல சங்கீதம் 56:11 வாசிங்க. சங்கீதம் 56:11. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அழகா சொல்றார். யாருப்பா எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் தேவனை நம்பி இருக்கிறேன். வசனத்தைப்படி நடக்கிறவங்களுடைய வார்த்தை. புரியுதா புரியலையா? ஆமாண்ணா. வசன்படி நடக்கிறவர்களின் விசுவாச அறிக்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம இப்படி சொல்றோமா இல்ல பயப்படுறோமாங்கிறத பாருங்க. எப்படி இருக்கும்? நீ வசன்படி நடந்தாலும் உனக்கு பிரச்சனை வரும், பயங்காட்டுற சூழ்நிலை, ஆனா நீ பயப்பட மாட்ட. என்னை சுற்றிலும் 10,000 பேர் வந்தாலும் சரி நான் பயப்பட. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது ஆவியானவர். உன்னை பயப்பட விட்டுவாரா? அப்ப இன்னும் எனக்கு வரலன்னா நீ ஏதோ விடக்கூடிய போகல, ஆதில இந்த அன்பை விட்டுட்ட, ஏதோ ஒண்ணுல மிஸ் பண்ணிட்ட. விட்டதான் பிடிக்கணும். அதுதான் சொல்லு, மனம் திரும்புங்கிறது தான் சொல்றாரு. புதுசா இதை செய்யுங்கள, ஏற்கனவே நீ செஞ்சதை ஒண்ணு விட்டுருக்குற, அது எதன்னு பாரு. இப்ப நீ அசட்டையா நினைக்கிறது, அப்போ நீ வைராக்கியமாய் கீழ்ப்படிந்ததா இருக்கும். இன்றைக்கு நீ சூழ்நிலைக்கு ஏத்தா போல, உலகத்துக்கு ஏத்தா போல சில நேரத்துல ஒத்த வேஷம் போடுற காரியம் இருக்குன்னா அதை இன்னைக்கு நீ சரிப்படுத்து. அப்பதான் நமக்குள்ள ஆவியான கிரியை செய்யணும். ஆவியான கிரியை செஞ்சால்தான் உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் வரும். சூழ்நிலையை கண்டு தாவீது பயப்படல, ஆனா இஸ்ரவேல் எல்லாரும் பயந்தாங்க. பயந்தாங்களா இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, நீ எதை தேர்ந்தெடுத்திருக்கிறன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதே உபாகம் 30:15-16 வாசிங்களேன். 15-16 வாசிங்க. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தை தெளிவாச்சு. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பாக வச்சாச்சு. இன்னைக்கு எதை செலக்ட் பண்றோம்? நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. நன்மை வேணா நீ வசன்படி நடந்துற, அவ்வளவுதான். இதுவும் வேணா அது வேணா, ஏதாவது ஒண்ணுதான் செலக்ட் பண்ண முடியும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதுன்னு ஆண்டு சொல்லிட்டு, நீ மனம் திரும்பாம நீ எவ்வளவுதான் காரியங்களை ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் ஆதியில இருந்த அன்பு எனக்குள்ள குறைபட்டிருக்கான்னு இல்லையா? ஆதியில இருந்த அன்பு வேணுங்கிறாரு ஆண்டவர். இப்ப நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில உன்னுடைய வசன்படி நடக்கிறது, தேவனுக்கு கொடுக்கிற நேரம் பெர்ஃபெக்ட். அதுல ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில குறை சொல்லல. ஆனால் உன் வாழ்க்கையில தேவனோட ஒரு உறவுல நீ குறைஞ்சிட்ட. தேவனுக்காய் செய்வதில் பெஸ்ட், தேவனோடு உள்ள உறவுல கொஞ்சம் குறைவு இருக்கு. விளங்குதா விளங்கலையா? அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவனோடு கூட பேசுகிறார். வெளிப்படுத்துற 2ஆம் அதிகாரத்துல வாசிங்களேன். 2ஆம் அதிகாரம் 2-4 வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இப்ப நீ ஆண்டவருக்கு செய்த காரியத்துல கரெக்ட் பா, ஆனா தேவனுடைய உறவு காரியத்துல நீ மிஸ்டேக் ஆயிட்ட. விளங்குதா விளங்கலையா? அதனாலதான் தவறு எங்க நடந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். விளங்குதா விளங்கலையா? நீ ஆண்டவருடைய காரியத்துல செய்யறது, தேவனுக்கு நேரத்தை செலவிடுறது எல்லாம் ஓகே.
தேவ காரியத்தில் நீ கரெக்ட், தேவ உறவுல கொஞ்சம் மிஸ்டேக்கு. தேவனோட உறவுல உனக்கும் தேவனுக்குள்ள உறவுல ஏதோ ஒண்ணு மிஸ்டேக் ஆயிருக்கு. ஆனா தேவனுக்காக விடுறதுல நீ கரெக்டா இருக்கிற. உன் கிரியை பாக்குறேன், பிரயாசத்தை பார்த்தேன், பொறுமை நிறைய இருக்கு. நீ சகித்துக் கொள்றது, ஆண்டுக்காக ஓடுறது, தேவனுக்கு நேரத்தை செலவிடுறது எல்லாம் ஓகே. ஆனா தனிப்பட்ட உறவுல, தேவனுக்கும் உனக்குள்ள உறவுல ஆண்டவர் விரும்பாததை அதை செய்யறதுக்கு நீ எதுலயோ உங்களை காலதாமதம் பண்றியான்னு பாரு. இல்லைன்னா அது ஒண்ணு தப்பு இல்லை நீ நினைச்சிட்டு இருக்கியான்னு பாரு. சின்ன காரியமா தான் இருக்கும், ஜஸ்ட் சின்ன ஒரு சின்ன பொய்யா கூட இருக்கலாம், அல்லது காலதாமதம் கீழ்ப்படிதலா இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம முழுமையாய் வேத வசனப்படி நடக்க விடாதபடி தடையா இருக்கு. அதை நீ சரி பண்ணிட்டேன்னா உனக்கு முன்னால போறத ஒருவரும் தடுக்க முடியாது. உனக்குள்ள ஆவியானவர் வர்றதை யாரும் தடுக்க முடியாது. நீனும் இதே போல தாவீது உங்களை போல நீ சொல்லுவேன், நான் எதுல நடந்தாலும் பயப்பட. ஏன்னா உனக்கு முன்னால அவர் போயிட்டு இருக்கத உன் கண்ணு காணும் போது நீ எதுக்கும் பயப்பட மாட்டேன். இதே அறிக்கையை நீனும் செய்யலாம், நானும் செய்யலாம். விளங்குதா? விளங்கலையா? ஆகவே இந்த மாதத்தில் இருந்து கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறபடி முழுவதும் நான் வேத வசனப்படி நடக்கணும். இப்போ உள்ள வரைக்கும் உள்ளதுல நீ கரெக்டா நடந்துட்ட. ஆனா முன்பு வாழ்ந்ததுல தேவனோடு உள்ள ஆரம்பத்துல கொண்டிருந்த உறவுல எதெல்லாம் நீ தூக்கி போட்டியோ அதுல ஏதோ ஒண்ணு மிஸ்டேக். இன்னைக்கு ஒருவேளை உனக்கு ஆண்டருக்கு அதை உணர்த்தப்படலன்னா ஆண்டர்கிட்ட கேளு, ஏசப்பா அதை நான் சரி பண்ண உதவிச்சு. அல்லது நீ எந்த காரியத்தை செய்யும் போது விறுவிறுன்னு வளர்ந்தியோ அதை நீ இப்ப செய்யறியான்னு பாரு. இன்னைக்கு அல்லது சில உலக ஐக்கியத்தை தூக்கி போட்டு முன்னால போட்டிருப்ப, இப்ப மறுபடியும் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ள கொண்டு வரியான்னு பாரு. எல்லாத்தையும் அல்லது இதுக்கு முன்னாடி செல்போனை அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் தூரத்துக்கு போட்டிருப்ப, இப்ப அதை நீ உள்ள கொண்டு வரியான்னு பாரு. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள் அது என்ன செய்யும், நம்ம தேவனை விட்டு என்ன செய்யும், குழப்பும். விளங்குதா உங்களுக்கு? தேவனுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம்னு தூக்கி போட்டதெல்லாம் இருக்கும். அது மாதிரி செல்லு, ஃப்ரெண்டு, ஏதோ ஒரு காரியம் நம்ம தேவனை விட்டு நம்மளை தூக்குதான்னு பாரு. எந்த இது காரியம் பாரு, அதை நான் மறுபடியும் உள்ள என்ட்ரு ஆயிருக்கேன்னு பாருங்க. தேவனோடு உள்ள உறவுக்கு இது தடையான்னு சொல்லி உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி போட்டிருப்பா, இல்ல தேவனோடு இது உறவுல தடையா இருக்குன்னு சொல்லிட்டு செல்லுக்குள்ள நேரத்தை நீ தூரத்தி போட்டிருப்ப, அதை மறுபடியும் உனக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கான்னு பாரு. ஏதோ ஒரு காரியம் அதுதான் அதுல இருந்தது. அதை நான் அன்னைக்கு அற்பமா தெரிஞ்சது, இன்னைக்கு எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு, அது கொஞ்சம் நேரம் போகுதுங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு நீ செல்றியான்ற உன்னை திருப்திப்படுத்துகிற காரியத்தை அது தூர தூக்குங்கிறார் ஆண்டவர். தேவனுக்கு மேலாக தேவனோடு கூட உறவை தடை பண்ணதற்கு சில காரியம் உன்னை திருப்திப்படுத்தும். இது ஒண்ணும் தப்பு இல்லை, இது இருக்கட்டும் அப்படின்னு நீ சரிப்படுத்துங்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்தபடி வேத வசன்படி முற்றுமுடி நடக்கும்போது நான் முழுவதும் நடக்கிறேன்னா எந்த பிரச்சனையும் கண்டு நான் பயப்பட மாட்டேன், சூழ்நிலையை கண்டு கவலைப்பட மாட்டேன். அப்படின்னா நான் முழுவதும் கரெக்டா நடக்கிறேன்னு அர்த்தம். அதை நீங்க கண்டுபிடிச்சு அது ஒருவேளை இது வரலன்னா அதை நம்ம ஆண்டர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என் குறைகளை ஆதிலிருந்து அன்பை என்னை சரிப்படுத்த உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கிட்ட பலனை தந்து மாதத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி நம்முடைய வாழ்வில ஒன்று குறையாம நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சொன்னதை செய்வார் நாம் கீழ்ப்படியும் போது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு மீண்டும் நன்றி சொல்றோம். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு நாங்க என்ன செய்யணுங்கிற கற்றுக் கொடுத்தீங்க. முதலாவது கற்றுக் கொடுத்தீங்க பயமும் பயப்படவும் கூடாது, அதே நேரத்தில் தைரியமா இருக்கணும்னு சொல்லி அந்த கற்றுக் கொடுத்தீங்க. அது உலகப்புறமான வருகிற தைரியம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் வருகிற தைரியமும் பயமில்லாத வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைய நாளிலும் ஆண்டவர் எனக்கு முன்னால் சொன்னா அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வேத வசனப்படி நான் நடக்கும். அது ரெண்டு காரியத்தை மிக முக்கியமா கற்றுக் கொடுத்தார். வசனப்படி நடக்காம நான் சூழ்நிலை கண்டு பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேங்கிறதும் பிரயோஜனம் இல்லை. வசனப்படி நான் நடக்கிறேன் ஆனாலும் எனக்கு சூழ்நிலை கண்டு பயமும் கவலையும் என் வாழ்க்கையில வருது இருந்துச்சுன்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இது எந்த பயப்படாத தைரியங்கும் போது வசனத்தின்படி முழுமையா நடக்கும். முழுமையா நடந்து எனக்குள்ள பயமும் கவலையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் வசனப்படி நடந்து எனக்குள்ள முழுமையா முழுமையா பயம் வருது, கவலை வருது என்று சொன்னால் நான் இன்னும் வேத வசனப்படி நான் நடக்கலன்னு அர்த்தம். அதாவது இப்போ உள்ள நிலவைக்கு நீ கரெக்ட் தான், அதனாலதான் நம்மளால தவற கண்டுபிடிக்க முடியல. நான் கரெக்டா தானே இருக்கிறேன், பெரிய எனக்கு இந்த பயம் வருது, பெரிய எனக்கு வாழ்க்கையில மாற்றம் இல்லை. இப்போ உள்ள லெவல் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்தபடி நீ கரெக்ட் தான். ஆனா முன்பு தேவனோடு உள்ள முதல்ல உறவுல நீ எதெல்லாம் மிஸ்டேக் தூக்கி எறிஞ்சியோ அது ஏதோ ஒண்ணு உள்ள வந்திருக்கு, அதை நீ சரிப்படுத்துங்கிறார் ஆண்டவர். ஆதியில இருந்த அன்பு குறைவு இருக்கு.
நீ செய்யற ஊழியத்துல செய்யற தேவனுடைய காரியங்களும் குறைவு இல்லை, ஆனா தெய்வ உறவுல குறைவு. ஊழியத்தில் குறைவில்லை, உறவுல குறைவுபடுகிறதே. அதை நீ சரிப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, அதை எங்களுடைய நாளில எங்களுக்கு சுத்தி காமித்து எங்களை சரிப்படுத்தி ஆதிலிருந்து அன்பை பெருக பண்ணதுக்கு ஸ்தோத்திரம். முன்பு அவ்வளவு நேரம் ஆண்டவரோடு வேதத்தை செலவிடுவேன், இப்ப வேதத்தின் நேரம் குறைஞ்சிட்டா. முன்பு தேவனோடு தனிப்பட்ட முறையில் இவ்வளவு நேரம், இப்ப அது குறைஞ்சிருக்கான்னு இப்ப. ஆகவே இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி நம்ம ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மட்டும் நல்லவர். அவரோட உறவை என்றைக்கும் மிஸ் பண்ணாதபடி ஆண்டத்தை கேட்போம். ஆண்டவர் இந்த கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்கப்பா. கடைப்பட்ட பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு வேலும் உடைய பரிசுத்த கரம் இருக்கட்டும். ஆவியானோடைய வழிநடத்தல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க பேசப்பா. இந்த நேரத்திலையும் இந்த வார்த்தைகளை தாங்கினதுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய ரத்த கொட்டைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உங்க கேட்ட சத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்கப்பா. நிச்சயமா நீர் எங்களுக்கு முன்னாடி போவீங்க. எங்களை ஆதில இருந்த அன்பை எங்களை சரிப்படுத்தினதுக்காக நன்றி. நீங்க மட்டும் உயர்ந்திருக்கணும். நாங்கள் உங்களுடைய பாதத்தில் பின்னாடி கடந்து வர எங்களுக்கு உதவி. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்தணும். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.